கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 20ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20 4-5 வசனங்கள். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. May he give the desire of your heart and make all your plans succeed. 25 May the Lord grant all your requests. ஆண்டவர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே வேண்டுதல்கள், தேவைகள் ஏராளம் இருக்கிறது. மனசுல எண்ணம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? 1 யோவான் 5:14 அடிப்படையில் தருவார். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. எதையாயிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய சுய இச்சைகள், மாம்ச இச்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டால் அதை ஆண்டவர் தருவார் என்று நான் அறியேன். அது எனக்கு தெரியவில்லை. எனக்கு நான் இந்த ஊரில் பெரிய பணக்காரனாக மாற வேண்டும், அப்படி ஒரு ஆசை, அதை நான் விரும்புகிறேன். அது தருவாரான்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, நான் உமது பிள்ளையாக மாற வேண்டும், உமது ஆவியை எனக்கு தாரும், உமது அன்பை எனக்கு தாரும், பரலோக தரிசனம் எனக்கு தாரும், நான் அநேகருக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஆண்டவர் தந்தருள்வார். ஆண்டவரே, நான் பரீட்சையில் இருக்கிற நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றியடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் செய்வாரா? உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, உங்களிடத்தில் பணம் கொஞ்சம் தான் இருக்கு, மீதி பணம் தேவைப்படுகிறது, வீடு கட்டப்படணும். ஆண்டவரை கேட்டால் செய்வாரா? யதார்த்தமா, தேவையா, அவசியமா இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். பேராசை, பேராசை. ஆண்டவரே, நான் சீக்கிரமா அமெரிக்காவுக்கு போகணும். நீங்க எதுக்கு இப்போ அமெரிக்கா போகணும்? நீங்க அங்கே என்ன எடுக்க போறீங்க? அங்கே வேலை பார்க்க போறீங்களா, அல்ல தொழில் செய்ய போறீங்களா? சும்மா போனுங்க. எனக்கு மனசுல ஒரு ஆசை, அமெரிக்கா போகணும். அதெல்லாம் ஆண்டவர் செய்து நிறைவேற்றுவார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு யதார்த்தமா பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள் என்ன, உங்களுக்கு ஆண்டவர் செய்தருள்வார். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற கடன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்தருளும். கடன் கஷ்டங்களை தீர்ப்பார். எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, எனக்கு நல்ல சுகந்தாரும். ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. அது உண்மை. நீங்க பேராசை, எட்ட முடியாத அளவுக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கேட்டா ஆண்டவர் செய்வார்னு எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எனக்கு வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு ஆடோ ஒரு மாடோ கிடைக்க முடியாது செய்யணும் தருவார். ஆண்டவரே, நான் ஒரு யானை வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பூனை வளர்க்குறதுக்கே வழி இல்லை, அதுக்கு ஆகாரம் போடுறதுக்கு முடியல, யானை வளர்க்கணுமா? அப்படி ஒரு ஆசை, யானை வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஆண்டவரே, எனக்கு நடந்து போகிற கஷ்டமாக இருக்கு, ஒரு சைக்கிள் வாங்கும்படி உதவி செய்யணும்னா நீங்கள் பழைய சைக்கிள்னு கேட்டால் பழைய சைக்கிள் தருவார், புதிய சைக்கிள்னு கேட்டால் புதிய சைக்கிள் தருவார். சைக்கிள் வாங்குறதுக்கே வசதி இல்லை. ஆண்டவரே, அது சீக்கிரத்தில் நானும் ஒரு புதிய கார் வாங்கும்படி உதவி செய்யணும்னா அதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்குது, மன விருப்பமாக இருக்குது. அதெல்லாம் தந்துருள்வார்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லியாச்சு. அப்போ சந்தேகம்தான், குழப்பம்தான். ஆண்டவர் நமக்கு அடிப்படையாக தேவையானது ஏதோ, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். ஆண்டவரை கேட்கலாம் இல்லையா? ஆண்டவரே, எங்களுக்கு சில விஷ ஜந்துக்களினால தொல்லை இருக்கிறது, பாம்பு, பூச்சி, நட்டுவக்கால், இந்த தொந்தரவு எல்லாம் மாற்றி தரும்னா ஆண்டவர் மாற்றி தருவார். விருந்தினர்களுடைய தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு, நிறைய விருந்தினர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, எங்களை ஆராதிக்க விடாம தடுக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வந்துடுறாங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை வராம மற்ற நாள் வரும்படி செய்யும்னு வேண்டுதல் செய்து ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்வார். அது ரைட்டு. அப்படிப்பட்ட தேவையான அடிப்படையான வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் வைத்தால்
ஆண்டவர் நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார், நல்ல காரியங்களாக. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உமக்குள் இருக்கணும், என்னுடைய மனைவி கீழ்ப்படிதலுள்ள மனைவியாக இருக்கணும். ஒரு புருஷன் ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் மாற்றிடுவார். கீழ்ப்படியாத சுபாவம் உள்ள மனைவியை ஆண்டவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் புருஷன் ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷனாக, சம்பாத்தியம் பண்ணாதவராக, அங்கங்கே சுற்றிட்டு கடன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நாளுக்கு நாள் கடனை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு புண்ணியம் இல்லாமல் இருக்கு. நானும் இத்தனை வருஷம் பார்த்துட்டேன். என் புருஷனை மாற்றும், அவருக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை மாற்றும், கடன் வாங்கி குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிற தன் நிலைமையை மாற்றும். அப்படி நீங்கள் கேட்டால் ஆண்டவர் மாற்றி விடுவா. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? ஆண்டவரே, என்னுடைய மகன் என்னுடைய மகள் கீழ்ப்படுகிறவளாய் மாற்றும். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளில் சிலர் வளர்ந்த பிறகு தண்ணி அடிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய மகனிடத்தில் இருக்கிற இந்த கெட்ட சுபாவத்தை மாற்றும். முதலாவது நீங்கள் சிகரெட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் அதை விட்டுறணும். அதை விட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் சிகரெட்டை குடிக்கிறத விட்டுட்டேன், நான் கல் குடிக்கிறத விட்டுட்டேன், என் மகன் சிகரெட்டு குடிக்கக்கூடாது, கல் குடிக்கக்கூடாது, மாற்றிடணும்னு நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சினிமா ஒளிச்சு பார்க்கறத நிறுத்திட்டேன், சீரியல் பார்க்கறத நிறுத்திட்டேன், என் மகனும் என் பிள்ளைங்களும் அதை பார்க்கக்கூடாது, அவங்கள மாற்றணும்னா அவங்களையும் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. சுட்டி டிவி, ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறாங்க. சுட்டி டிவி பார்க்குற எந்த விசுவாசிக்கும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொடுக்க முடியாது என்று இப்பொழுது அறிவிக்கிறேன். சுட்டி டிவி பார்க்குறவங்களுக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்குக்கு அவசியம் இல்லை. சுட்டி டிவி பார்க்கறது கர்த்தருடைய பார்வையில் குற்றம் என்று நான் உணர்கிறேன். சினிமா பார்க்குறவங்க கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வரவே கூடாது. சந்தேகமாக இருந்தால் ஓரமாக நிறுத்தி வைப்பேன். அதுக்கு பிறகு விசாரித்து தான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு தர முடியும். நீங்கள் மாற விரும்புகிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் திருந்த விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க, உங்கள் புருஷன்மார்கிட்ட சொல்லி பார்க்குறீங்க, அவங்க மாறினதா தெரியல. உங்கள் மனைவிமார்கிட்ட சொல்லி பார்க்குறீங்க, அவங்க ரொம்பவே சண்டை போட்டுறாங்க. சண்டை போடுறதுக்கு ஃபேமஸ் ஆனவங்க சகோதரிகள் தான். அது பைபிள்லையும் இருக்குது, அது அனுபவ ரீதியாக உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் தான். சண்டை போடுறாங்களா? நீங்கள் இப்போ சண்டை போடாதுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி சண்டை போடாமல் இருக்கும்படி செய்யும்னா ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உங்கள் புருஷன்மார் உங்களை டெய்லி போட்டு அடிக்கிறாங்களா? உங்கள் ஒரு பக்கம் சபைக்கு வருவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஆனால் அடிக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, என் புருஷன் அடிக்கிறத நிறுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் புருஷன்மார் உங்கள்கிட்ட சில ஆண்டுகள் அன்பாக இருந்தாங்க, இப்போ அன்பு இல்லாமல் பண்பு இல்லாமல் அவங்க வேற யார்கிட்டையோ அன்பாக இருக்கிற போல உங்களுக்கு தெரியுதா? ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட போய் மோதிட்டு, என்ன நினச்சிருக்கிற, உனக்கு எத்தனை பொண்ணு வேணும், நான் மட்டும் போதாதா, இன்னும் ரோட்டில் போகிற எல்லாம் உனக்கு பொண்ணாக வேணுமா? சண்டை போட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் சாதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுங்கள், ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவியார் உண்மை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் உங்களே விரும்பாமல் உங்களுக்கு சந்தேகத்துக்குரியவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சந்தேகப்பட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணாதுங்க. அதை நிறுத்திட்டு அவங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மனைவி நம்பிக்கைக்குரியவளாக மாற்றும். சில மனைவிமார் புருஷன்மாரை ஏமாற்றிய நிறைய காரியங்களை சாதிக்கிறார்கள். அவங்க ரொம்ப திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மோஸ்ட் ஆஃப் த யங் கேர்ள்ஸ் ஆர் வெரி வெரி கன்னிங், ரொம்ப தந்திரமாக இருக்கிறாங்க. ஈவன் மேரீடு கேர்ள்ஸ், லேடிஸ் வித் சில்ட்ரன், பிள்ளைகளை உடையவங்க கூட ரொம்ப தந்திரமாக இருக்கிறாங்க. அவங்க தந்திரத்தையும் மந்திரத்தையும் புருஷன்மார்கிட்ட காட்டுறாங்க, குடும்பக்காரங்கள்ட்ட காட்டுறாங்க. கண்டனா கேட்டனான்னு எவ்வளோ மாய்மாலம் பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் மாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இவங்க மாய்மாலத்தை எல்லாம் மாற்றும், ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு நாள் அவங்க கையுமையுமா பிடிபடும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு பிறகு அவங்க திருந்துவாங்க. ஆனால் சிலர் அதை விட தாண்டி இருக்கிறாங்க. இந்த குண்டு விழுங்கி கோவிந்தன் ஒரு மனுஷன் இருந்தான், குண்டு விழுங்குறவன். அதுபோல சில ஆட்கள் குண்டே விழுங்கிடுவாங்க, பெரிய பெரிய அணுகுண்டை கூட விழுங்கிடுவாங்க போல இருக்க. அப்படியே கண்டது போல கேட்டது போல நான் ஒன்றும் பார்க்கல. எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்கிறாங்க. புருஷன்மார்கிட்டே பொய் சொல்கிற மனைவிமாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா சபைகள்லையும் தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வேற அவங்கள்ட்ட போய் என்ன நினச்சிருக்கிற, நீ என்னோட பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு பார்த்த பிரசங்கத்தில் சொன்னார், கவனிச்சியா?
ஒன்னைத்தான் சொல்லியிருப்பார். கையை நீட்டாதுங்க, காலை தூக்காதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மனைவிய நீர் மாற்றும், ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. உங்கள் பசங்க கால் அடிக்கிட்டு வீட்டில் இருக்காம எலி அடிக்க அணில் அடிக்க ஓடுறானுங்களா, கிரிக்கெட் பேரை தூக்கிட்டு போகிறானுங்களா, ஒரு ஜெபம் இல்லை, ஆண்டவரை கொடுத்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு செய்தருள்வார். ஆண்டவரே, என்னுடைய மகன் ஒரு பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளையாய் வளர வேண்டும், என்னுடைய மகள் பக்தியுள்ள ஒரு மகளாய் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஆண்டவர் அப்படி செய்வார். நீங்கள் என் மகள் பெரிய பணக்காரியாக வரணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், கனடாவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணுன்னா ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை அதுவும் கைகூடி வரலாம். அப்படி கைகூடி வந்தால் நீங்கள் என்னிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னால் நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். இல்லை நீங்களே அனுப்பிட்டா கூட எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியும் சில காரியங்கள் நடக்கும். நான் ஒரு நாள் கேள்விப்பட்டேன், ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு நிறைய பணம் வேணும், பணக்காரங்க வேணும், எல்லாமே உலக பிரகாரமாகவே கேட்குறாங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்துடுவார். பேராசை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. சீக்கிரமாக நானும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு தான் ஆசைப்பட்டுருக்கிறேன். வெளிநாட்டுக்கு போன எனக்கு கூட்டாளி ஒருத்தர் 7-8 வருஷத்துக்கு முன்னே அவர் மண்டையை போட்டுட்டார், செத்து போயிட்டார். நான் போகாதனால ஆண்டவர் புண்ணியத்தில் இருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. அற்ப ஆசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சீக்கிரம் போயிடணுங்க, சீக்கிரம் போயிடணும். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறேன். விரக்தியினால கேட்காதுங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சாச்சு. உங்கள் குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து முடிச்சாச்சா? ஆண்டவரே நான் வாரேன்ப்பா, எனக்கு இனிமேல் ஏங்க முடியலை, பிளவீன ஆயிட்டு, நீர் என்னை கூப்பிட்டா வந்துடுறேன்னு சொன்னால் ஆண்டவர் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்தருள்வார். மருமகள்கிட்ட உள்ள பிரச்சனைனாலையும், மகன்கிட்ட உள்ள பிரச்சனைனாலையும், குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பிரச்சனைனாலையும், சபையில் உள்ள ஒரு விசுவாசிகிட்ட உள்ள பிரச்சனைனாலையும் நான் போகிறேன், நான் வாரேன், ஆண்டவரே கூப்பிடுறீரா கூப்பிட மாட்டீரா, இல்லைன்னா நானே வந்துடுறேன். அது என்ன நானே வந்துடுறேன்? தற்கொலை பண்ணுறது. தற்கொலை பண்ணி சாகிற எந்த பாவியும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால் தற்கொலை பண்ணணும் சாகணும்னு நினச்சிடாதுங்க. ஆண்டவர் கூப்பிடுறதுல போகலாம். இல்லை ரொம்ப உடம்பு முடியலை, இனி நம்மால் இயங்க முடியாது, கஷ்டப்பட்டுறீங்களா, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உங்களை சேர்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு காரியம். அதுக்கு பதிலாக ஒன்று ஆகலை, வயசு ஒன்றும் ரொம்ப ஆகலை, நான் வாரேன், நான் வாரேன், ஆண்டவரே நான் வாரேன்னு ஒரே ஓட்டமாக ஓடி செத்துட்டா நீ பாவியாக செத்தேன்னு தான் நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, இள வயதில் காலம் வரவுக்கு முன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டான், அவள் மாய்த்து கொண்டாள், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். சாட்சியாக இருக்க முடியாது. நம்முடைய ஜீவனாயிலும் சாவிலாயிலும் கிறிஸ்து என்னுடைய சரீரத்தின் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அப்படி கிறிஸ்து நம்முடைய வாழ்விலும் சாவிலும் மகிமைப்படணும். அப்படித்தான் நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரை, இந்த உலகம் அனைத்து பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, என் குடும்பத்தில் உள்ள யாருமே நான் சொல்லதை கேட்கறது இல்லை, ஒருத்தரும் உமக்கு வழியில் நடக்கிறதும் இல்லை, சபையில் உள்ளவங்களும் ரொம்பவே சிரிக்கிறாங்க, அவங்களும் தேவபக்தியாக நிறைய பேர் இல்லை, அப்படி இருக்கிற வேளையில் நான் வந்துடுறேன், இனிமேல் நான் இங்கே உலகத்தில் இருக்க விரும்பல நீங்கள் சொன்ன உடனே ஆண்டவர் கூப்பிட மாட்டார். நம்ம இன்னும் திருந்த வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏற்ற வேளையில் நம்ம ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கூப்பிடுவார். ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை படிச்சீங்கன்னா ஆண்டவர் அவருடைய 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அந்த அன்னாளுடைய புருஷன் எல்கானா ஒரு காரியம் சொல்கிறார். அது என்ன? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் எப்பொழுதும் இருக்கும்படியாக அவனை அங்கேயே கொண்டு விட்டு விடுவேன் என்று அன்னாள் சொல்கிறாள். அன்னாள் என்ன சொல்கிறாள்? பிள்ளை பால் மறந்த பின்பு கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாய் எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு,
கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக என்று இங்கே எல்கானா சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்கானா சொன்னது சரிதானா? After the boy is weaned, I will take him and present him before the Lord, and he will live there always. Do what seems best to you. May the Lord make good his word. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின்படி வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அந்த பையனை குறித்த தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேறுவதாக. அந்த பையன் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை. அந்நாள் சீலோவில் இருந்த தேவாலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி வேண்டுதல் பண்ணி ஆண்டவர் கொடுத்த குழந்தை. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார், அவனை தேவனுக்கென்று வளர்ப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபித்தால் ஆண்டவர் கொடுத்தார். இப்போ அந்த குழந்தை பால் மறந்த பின்பு எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் இருக்கும்படியாக கொண்டு விடுறேன் அப்படின்னு அந்நாள் சொல்கிற புருஷன் சொல்றாரு. ஆல் ரைட், உனக்கு இஷ்டமானபடி நீ செய்யலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரா. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை இவனுடைய வாழ்வில் நிறைவேறுவதாக. அதுதான் அதுக்கு உண்மையான அர்த்தம். ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய சமூகத்தில் பண்ணின பொருத்தனை இவனுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். அந்நாள் அவளுடைய மனைவி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபித்ததை நிறைவேற்றும்படியாக அவள் புருஷன் எல்கானா சம்மதிக்கிறான். ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தையின்படி நடைபெறட்டும், நிறைவேறட்டும். நமது வாழ்வில் நாம் சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி ஆண்டவர் தந்த பிறகு அந்த பொருத்தனைக்கான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறினால் கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். அது ஆண்டவருக்கு மறந்துருக்கும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்ற முடியாது, அது சுத்தப்படாது, அப்படி செய்யக்கூடாது. பொருத்தனை பண்ணுறது நல்லது, அதுக்கு பிறகு அதை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த காரியம் நிறைவேறுகிறதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு அவசரத்துக்கு, ஒரு ஆத்திரத்துக்கு, ஒரு உயிர் சேதத்துக்கு ஆண்டவரே எனக்கு உயிரை தந்துகிறானா, என் மகனுக்கு உயிரை தந்துகிறானா, என் மகளுக்கு உயிரை தந்துகிறானா, அவன் இனிமேல் உனக்கு ஊழியம் செய்வான், அவன் இனிமேல் உனக்கு ஊழியம் செய்வான். பொருத்தனை எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு நல்ல சுகமாகிட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை, பாதிப்பு இல்லை, தப்பிட்டாப்புல பிழைச்சிட்டாப்புல. இனி நம்ம வேலையை பார்ப்போம். ஆண்டவர் பரலோகத்தின் ஆண்டவர் அவருக்கு வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறவில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. ஆண்டுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு நாம் உடன்படவில்லை, ஈடுபடவில்லை, ஒத்துழைக்கவில்லை. There we do wrong. அங்கே நாம் தவறு செய்து விடுகிறோம். நம்ம ஒரு வேதனையில், ஒரு ஆத்திரத்தில் சாவு வந்துடும் பயந்து போய் பொருத்தனையே பண்ணுறது. அதுக்கு பிறகு மறந்துடுறது, அதை விட்டுறது, அலட்சியம் பண்ணிடுறது. நமக்கு ஆண்டவருக்கு தெரியல நமக்கு நிலைமை. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆபிரகாமுக்கு எத்தனை மகன்கள் இருந்தார்கள்? ஒரே மகன் ஈசாக்கு தான். அவனை ஆண்டவர் மோரியா மலைக்கு கொண்டு போய் பலியிட சொல்கிறார். ஆபிரகாம் கொண்டு போனார். அந்த விறகு கட்டையின் மேலே அவனை படுக்க வைத்து கத்தியே வாங்கிட்டார் இல்லையா? அங்கே ஒரு ட்ராமா நடத்தல, பைபிள் ட்ராமா அங்கே நடத்தல. இட் வாஸ் எ ரியல் ஆக்ஷன். உண்மையான ஒரு செயல் அங்கே நடைபெறுகிறது. ஆண்டவர் பிள்ளையாண்டார் மேல் கைப்படாதுன்னு அப்போ தடுக்கிறார். அதுவரையிலும் ஆண்டவரிடத்தில் யதார்த்தமாக தான் ஆபிரகாம் செயல்படுகிறார். நம்ம அப்படி செயல்படுறது போல நடிக்கக்கூடாது. நெவர் பி எ ஹிப்போக்ரைட். மாயக்காரராக இருக்கக்கூடாது. மாயக்காரர் சீயோனில் இருப்பாங்களாம், அவங்கள நடிக்க முடியுமா? அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் பண்ண பொருத்தனையை அதன்படியே நிறைவேற்றும். அது நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த விஷயமானாலும் சரி, பண விஷயமானாலும் சரி, பொருள் விஷயமானாலும் சரி, நம்ம அதிகமாக ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என்று எடுத்துக்கொண்ட ஒரு பிரதிஷ்டை பொருத்தனை ஆனாலும் சரி, அதில் கர்த்தர் தம்முடைய ஆலோசனை வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நம்ம ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்திடக்கூடாது, குழப்பிடக்கூடாது, பின்னால வருத்தப்படக்கூடாது. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரும் காலம் தள்ளி விட்டுருந்தாரு, நமக்கு மறந்து போச்சு, ஐயோ இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே. நெவர் ரிக்ரெட் லேட்டர். பிந்தி வருந்தக்கூடாது, நம்ம முந்தி செயல்படுறோம். அல்லேலூயா. அந்த அன்னாள் புத்திசாலி. அவளுக்கு அந்த நேரத்தில் வேற பிள்ளை இருந்தான்னு கேட்டால் இல்லை, இந்த பையன்தான் முதல் பையன், ஒரே பையன்.
இவனை தேவ சமூகத்திலே சீலோவில் கொண்டு விட்ட பிறகுதான் அவளுக்கு வேற பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அது ரைட். அந்த நேரத்தில் ஒரே ஒரு மகன் தான் இருந்திருக்கிறான். அவன் வளர்ந்த பிறகு 17 வயசு ஆன பிறகு 27 ஆன பிறகு அவன் பெண்ணு கட்டின பிறகு நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையுமா கொண்டு விடலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் அவன் எங்கே இருக்கட்டு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறான். அந்த தாய்ப்பால் மறந்த பிறகு கொண்டு விட்டுறேன்னு சொல்லிட்டா புருஷன் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் இருக்கணும். இது ஒரு சந்தோஷத்தில் ஒரு உற்சாகத்தில் ஆண்டவருக்குன்னு ஒரு பொருத்தனை பண்ணிடுறது. அதுக்கு பிறகு அதை கைவிட்டுறது. அது அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற விடாமல் தடை பண்ணி விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம் ஆபிரகாமை பொறுத்தவரையில் ஆபிரகாமை குறித்து ரோம சபைக்கு பவுல் எழுதுகிற நிருபத்திலே குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. Being fully persuaded that God had power to do what he had promised, it was credited to him as righteousness. எப்படி ரோம சபைக்கு எப்படி எழுதுறாரு பவுல்? நீங்க எடுத்து பார்த்தீங்களா? எடுத்தவங்க படிங்க. அப்படியே எடுத்தீங்கல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 ஆண்டவர் சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசித்தார் ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பாருங்க, நம்புறதற்கு ஏது இல்லாதிருந்து நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 21ஆம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறார். விசுவாசத்தில் வல்லவனாக விளங்குகிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அதை செய்து நிறைவேற்றுவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அதில் ஒரு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை எனக்கு தருவேன்னு சொன்னார்னா உங்களுக்கு தருவார். நல்ல படிப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு தருவான்னு சொன்னாரா அதை செய்வார். நல்ல ஒரு உத்தியோகம் தருவார்னு சொன்னாரா ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அது உண்மை. ஆண்டவர் என்ன ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? நம்ம மாமா மச்சான்னு சொன்னால் நம்பலாம். ஆண்டவர் சொன்னால் எப்படி நம்புறது? ஆண்டவர் நம்ம சொன்ன போல எல்லாம் கேட்டுருவாரா? அவர் சொல்ற போல எல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஆண்டவர் சொல்ல நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடம் இருக்கும். ஆண்டவர் சொல்லதில் எந்த மாற்றம் வராது. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை. சொன்னாலும் செய்யாமல் இருப்பாரோ? விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாக இருக்கவில்லை. 75 வயசுல உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். 25 ஆண்டுகள் காத்திருந்தார். 100 வயதில் அழகான ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவிசுவாசப்படவில்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழுமையாக நம்புகிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கோ? இதான் மனக்குழப்பம் இருக்கோ? இப்படியா அப்படியா? நம்ம ஒரு காரியம் செய்வோம். ஒரு குலுக்கு சீட்டு போட்டு பார்ப்போமா? இப்படியா அப்படியான்னு. குலுக்கு சீட்டு பரிசுத்தாவியானவர் சபையிலே ஊற்றப்பட்ட பிறகு குலுக்கு சீட்டு போட்டதாக எனக்கு தெரியல. பரிசுத்தாவியான உறுதிப்படுத்துவார், முத்திரை போடுவார். ஆண்டவர் செய்ய போறத தேவன் ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா உனக்கு நீடித்த ஆயுளை தருவேன்னு சொன்னாரா? அப்போ இப்போ இருமல் வந்தாலும் சளி வந்தாலும் சாக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கேரளாவில் ஜார்ஜ் சாஸ்திரி என்று ஒரு தேவ மனுஷன் பல நீண்ட ஆண்டுகள் கர்த்தர் ஊழியம் செய்து வந்திருந்தார். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரா, உன்னை உலகத்தின் பல நாடுகளுக்கு கொண்டு போவேன் என்று தேவன் சொன்னார். ஒரு நாள் கேரளாவிலேயே ஒரு பகுதியில் கன்வென்ஷனுக்கு போயிருந்தவர்கள் அவருக்கு நெஞ்சு வலி வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. சாகக்கூடிய நிலைமை அடைந்து விட்டார்.
மயக்கம் அடிச்சிட்டார். அவருடைய சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிந்து கர்த்தருடைய தூதர்கள் அவரை ஆண்டவருக்கு இடத்துல அழைத்து கொண்டு போனாங்க. அப்போ போன வெளியில் இவருக்கு நினைவு வந்துட்டான். ஜார்ஜ் சாஸ்திரி பெரிய ஒரு தேவ மனுஷன். அப்போ போன வழியில் இவருக்கு நினைவு வந்து தூதர்கள் அழைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட போனோன்னா ஆண்டவர்கிட்ட சொன்னாரோ, ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர் உலகத்தின் பல நாடுகளுக்கு உன்னை கொண்டு போய் என்னுடைய நாமத்தை மயம்படுத்து, நான் ஒரு நாட்டுக்கு கூட இதுவரையிலும் போகலை. ஆண்டவர் சிரிச்சிட்டு சொன்னாரா, நீ திரும்பி போ. அது அன்றைக்கே அவர் சுகமடைந்து பலனடைந்து பல நீண்ட ஆண்டுகள் ஆண்டவருக்காய் வாழ்ந்து வெளிநாடுகள் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை சென்று அறிவித்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னாரா, சொப்பனத்தில் ஆகிலும் தரிசனத்தில் ஆகிலும் தீர்க்க தரிசனத்தில் ஆகிலும் அல்லது தேவனுடைய செய்தியில் ஏதாவது சொன்னாரா, உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னு சொன்னதை நீங்க சந்தேகப்பட வேண்டாம். உங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன், உனக்கு ஒரு கார் வாங்கி தருவேன், ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தருவேன்னா நம்ப வேண்டாம். நான் அப்படி நம்பல இதுவரை. அப்படி இனிமேல் நம்ப போறதும் இல்லை. எனக்கு அது அவசியமும் இல்லை. ஆண்டவர் சொன்னா செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ? விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது அப்படியே நம்புவோம், சந்தேகம் வேண்டாம். நானே உன் பரிகாரியாய கர்த்தர், நானும் வியாதியை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரா, உங்களை குணமாக்கிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் நோய்களை ஏற்றவர், உங்களுக்கு இருக்கிற பாதிப்பையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கடல்ல மூழ்கி இருக்கிறீங்களா, நான் சாகணும்னாக நினைச்சிட்டு இருக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாம செத்துணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கடன் எனக்கு இல்லை, உங்களுக்கு. நான் கடனே வாங்கக்கூடாதுன்ற பிரதிஷ்டையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். நீங்க தான் கடன் வாங்கிட்டே இருப்பீங்களே, சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. உங்களை குறித்து பரிதவிக்கிறேன், நான் வருத்தப்படுகிறேன். உங்களுடைய ஏழ்மை நிமித்தம் அவசரத்துக்காக கடன் வாங்கினீங்க. பாவம். ஒரு காரியம் செய்யுங்க, இந்த கடல்ல நீங்க மூழ்கி சாக மாட்டீங்க. ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவான்ப்பா, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் உனக்கு கடனை தீர்த்துருவேன்னு சொன்னாரா, நம்புங்க. ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கடன் எல்லாம் தீர்த்துருவாரப்பா, உங்க கடன் எல்லாம் தீர்த்துருவார். ஒரு நாள் ஒரு விசுவாசிகளுடைய குடும்பத்திலிருந்து அந்த சகோதரன் ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. இந்த மட்டுக்கும் அவர் ஒரு வீடு கட்டல, ஒரு பிளாட் வாங்கல, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கல. பொண்ணு வந்து சின்ன பாப்பா, அவங்க கல்யாணம் ஒன்றும் பண்ணி வைக்கல. சின்ன பாப்பாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? வேற பெரிய சாதனையும் புரியல. இவர் ஒரு நாள் வேலைக்கு போவார், அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் கறி வாங்கி அருவாமனை வச்சு அறிஞ்சிக்கிட்டு இருப்பார் வீட்டில். அவர் வேலைக்கு போக மாட்டார். அப்போ கடனை அறிகிட்டே போகும். குடும்பம் ரொம்ப கடனில் தான் இருக்குது. இப்போ இப்படிப்பட்டவங்க சில வேலையில் பிசாசு கடன் கொடுத்தா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? பிசாசு உனக்கு நாளுக்கு நாள் கடன் கூட்டிகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, கொட்டாங்கச்சி எடுத்து மூட்டை பூச்சி மருந்து எல்லாருமா கலக்கி ஒரு அடியாக குடிச்சுக்கிட்டு போயிருங்க. பிசாசுனுடைய வேலை. நீங்கள் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு கடன் எல்லாம் தீர்த்துவேன்னு சொல்லுவார, ஆண்டவர் தீர்த்துருவார். ஹல்லேலூயா. கடனுக்காக சாகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு உடம்புக்கு முடியலைங்க, நானும் எத்தனை வருஷமா வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நடக்கிறதே பெரிய பாடாக இருக்கு. ஆண்டவர் சொன்னாரா, உன்னை குணமாக்குற கர்த்தர் நான் சொன்னாரா, சனப்படுதலை குணமாக்கிடுவார். அது எந்த நாள் என்று தெரியாது, அது சீக்கிரத்தில் குணமாக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கணும், பலவீனப்படக்கூடாது, சிம்டம்ஸ் பார்க்கக்கூடாது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் சொல்றாரு, இந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் நப்தலி, இந்த சின்ன குழந்தை, அதுக்கு இங்கே எல்லாம் அரிச்சு போச்சு, மூளை எல்லாம் அரிச்சு போச்சு. இதை பாருங்க, இந்த எக்ஸ்ரே பாருங்க, ஒன்றும் இல்லை. அந்த வார்டு நர்ஸ்கிட்ட கேட்டால் உங்கள் மனசுக்கு வச்சுக்கிடுங்க, வேற ஒன்றும் இல்லை, புண்ணியம் இல்லை, வேஸ்ட். நீங்கள் கொண்டு போகிறது தான் நல்லது. ஆண்டவர் இயேசு பெரியவர், அவர் இன்னும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு இரக்கம், கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் நப்தலி. நப்தலியை அடிக்கிறத அளவாக அடிக்கணும், தகப்பனானாலும் சரி தாயானாலும் சரி. இல்லைன்னா ஆண்டவருக்கு கேள்வி கேட்குறவங்கள பதில் சொல்ல முடியாமல் போயிடும். நான் கேட்க வரல, எனக்கு அந்த வேலை இல்லை, நான் அட்வொகேட்டும் இல்லை, ஜட்ஜும் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன்! நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் அல்லால் உலகில் வேறே தேவன் யார் உண்டு? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா அப்படி செஞ்சுறாரு, நோயை குணமாக்கிறார், கடனை தீர்த்துறாரு. உனக்கு ஒரு நல்ல வீடு தருவேன்னு சொன்னாரா, தந்துடுவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவேன்னு சொன்னாரா, தருவார். அவசரப்பட்டு ரோட்டில் போகிற எந்த பொண்ணையும் பார்த்துட்டு சிரிக்கக்கூடாது. எந்த பையனையும் பார்த்து அண்ணே ஹே அற்ப புத்தியை காட்டுகிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது. ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே வண்டி அங்கே வர்றாப்புல
அவங்க ஒட்டகத்தில் வந்துட்டு இருக்கிறாப்புல மணப்பண்ணு எலியேசர் கூட்டிகிட்டு வராரு. இவர் தான் ஈசாக்கு. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னது போல செஞ்சிருவாரு. நீ அவசரப்பட்டு கழனி பானையில் காலையை விட்டுறாத, நஷ்டப்படுத்திக்கிறாத. ஆண்டவர் சொன்னபடியே அருமையாய் செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆண்டவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட இல்லாத ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு வேலைக்காக கொஞ்சம் காத்திருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு வீடு கட்டணும்னா கொத்தனார்கிட்டே இன்ஜினியர்கிட்ட சொன்ன உடனே நீங்க எத்தனை லட்சம் கொடுத்துட்டாலும் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு வீடை கட்டி முடிச்சிட முடியுமா? இட் டேக்ஸ் டைம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டுமான பணிக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் உண்டு. நீங்க அவசரப்படாதுங்க, ஸ்பீடாகக்கூடாது. கொஞ்சம் இங்கிருந்து திருச்சிக்கு போகணும்னா எந்த காராக இருக்கட்டுமே, நீங்க 15 நிமிஷத்துல திருச்சிக்கு போயிட முடியுமா? பிளைன்ல கூட 15 நிமிஷம் போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிளைன் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போய் சேருக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துல 30 நிமிஷம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கு. அது வரையில நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்பி விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவராக நீங்க பலவீனப்படக்கூடாது. விசுவாசத்திலே பலனடைய வேண்டும். கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு வாக்கு பண்றார். அது என்னன்னு கண்டுபிடிப்போம் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். எரேமியா 33:14 படிக்கிற வேளையில, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். The days are coming, declares the Lord, when I will fulfill the gracious promise I made to the house of Israel and to the house of Judah. In those days and at that time I will make a righteous branch. He will do what is just and right in the land. In those days Judah will be saved and Jerusalem will live in safety. இது ஒரு பெரிய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம், ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத நேரம். ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பம்னா பலஸ்தீனா தேசத்தின் வடபகுதியில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல். யூதா குடும்பம்னு சொன்னா தென்பகுதியில் வாழ்கிறவர்கள். நம்முடைய பாஷையில வட இந்திய மக்கள் தென்னிந்திய மக்கள் சொல்றது போல இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் நல் வார்த்தையை சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, அந்த தாவீதினுடைய வம்சத்தில் இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதைத்தான் இங்கே கர்த்தர் எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. 17ஆம் வசனம் பார்த்தீங்களா? அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தை நீதியை நடப்பிப்பார். இது யாரை குறித்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றணும்னு சொன்னது யாரை பற்றி தெரியுமா? யாருக்காவது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்க போறதை பற்றி சொல்றார். உலக ரட்சகர் ஆண்டவர் மீட்பர் இயேசுவை இவர்களுக்கு கொடுத்து நான் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்ன நல்ல காரியம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு என்ன நல்ல காரியம் சொன்னாரு அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு சொன்னார்ல, I will fulfill the gracious promise. கிருபையின் ஒரு உறுதிப்பாடு, அல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்ன கிருபையான ஒரு ப்ராமிஸ், அதை நிறைவேற்றுவேன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும்
ஆண்டவர் வாக்கு பண்ணது என்னன்னா, நாட்கள் வரும், என்ன கிடைக்கும், யார் கிடைக்குவார், தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. a righteous branch, ஒரு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியாய் நேர்மையாய் நீதியை நடப்பிக்கிற ஒருவர் தோன்றுவார், எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் என்ன நடக்கும், அந்த நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், யூதா மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், எருசலேமில் குடியிருக்கிற மக்கள் சுகமாய் தங்குவார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படி செய்ய போறேன் என்று யூதா மக்களுக்கு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்னபடியே செய்தாரா? செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்றத அப்படியே செய்து நிறைவேற்றுவார். பாலஸ்தீனாவில் வாழ்ந்த யூத ஜனங்கள், அது இஸ்ரவேலரானாலும் யூதா மக்களானாலும் எல்லாருக்கும் சொன்னார், ஒரு கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் நியாயத்தை நீதியை நடப்பிப்பார், யூதா ஜனங்கள் காக்கப்படுவார்கள், எருசலேமின் மக்கள் சுகமாய் வாழ்வார்கள். தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. தாவீதின் சந்ததியிலே சிங்காசனத்திலே உட்காரத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அதுபோல தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். தேவ ஜனங்களாய் உங்களுக்கு சொல்லுகிறார், என்ன, ஒரு ரட்சகரை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னார். அனுப்பினாரா? ரட்சகர் தோன்றினார், மீட்பர் தோன்றினார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்தோஷமான நாட்கள். இந்தியாவில் ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் குப்தர்களின் ஆட்சி அந்த நாட்களிலே பொற்காலம்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சந்தோஷத்தின் நாட்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னார். வியாதிப்பட்டவர்களை குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல செய்தி அறிந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் ரட்சகரை அறிந்தவர்கள் வாழ்வடைந்தார்கள், செழித்தார்கள், சேமம் அடைந்தார்கள். ஆண்டவர் அந்த ஜனத்தின் மேல் பிரியமாயிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உங்கள் குடும்பங்களுக்கு சொல்ற வாக்கு தத்துவத்தை ஒரு நாளிலே நிறைவேற்றுவார். நாட்கள் வரும், ஒரு நாள் வரும், அது இன்னைக்கு அல்லது நாளைக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு நாள் வரும், there is a day coming. ஒரு நாள் வரப்போகுது. உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு நல்ல காரியம் செய்ய போறாரா, ஒரு சந்தோஷமான காரியம் செய்ய போறாரு. நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத காரியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அப்படியா? எங்களுக்கு? ஆமாம், உங்களுக்கு தான். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம், சந்தோஷம், நீதி, நியாயம் நிலைத்திருக்கும். உங்களுக்கு பின் சந்ததியின வாழையடி வாழையாக உயர்ந்த ஸ்தானங்களில் அமர்வார். அந்த இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே உட்கார பண்ணும்படி தாவீதுக்கு ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னது போல உங்களுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்ய போறதை சொல்லி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இஃப் யூ பிலீவ், நீங்கள் விசுவாசித்தால் உங்க குடும்பத்துக்கும் அப்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அப்படியா? உங்களுக்கு நடக்குமா? நடக்கும். யார் சொல்ற? நானா சொல்றேன். ஆண்டவர் அன்பு யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் சொன்னதை இன்னைக்கு சபை மக்களாகி உங்களுக்கு சொல்லுகிறார். சபையில வந்திருக்கிற பல குடும்பங்களுக்கு சொல்லுகிறார். அந்த யூதா வம்சத்தாராய் இஸ்ரவேல் வம்சத்தாராய் நீங்க இருந்தா தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு இந்த காரியம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கா? உங்களுக்கு தான். ஆண்டவர் பெரிய காரியங்களை எல்லாம், பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகிறார். குழப்பமெல்லாம் மாறப்போகுது, கலக்கமெல்லாம் மாறப்போகுது. ஆமா, பாதிப்புகள் மாறப்போகுது. நீதி நியாயம் உண்டாகும், அநியாயம் எல்லாம் ஒழித்து போகும். ஆமா, துன்மார்க்கர் துரும்பை போல இருப்பார்கள், சூன்யம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பேதி சாசுகளை தேடியும் காணாமல் போவீர்கள். கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வராது, அதெல்லாம் மாறி போயிடும். ஆமா, இப்போ கொஞ்ச நாள் ஒருத்தரம் இருக்குதா, நாட்கள் வரும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறோம்னு சொல்றார். நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஏன்னா குடும்பத்துக்கு அது என்ன ஆசீர்வாதம் நானும் அறிய விரும்புகிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு சொல்லுவார். நீங்கள் கடைசி ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கல்ல, அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இதுதான் சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். அது உங்களுக்கு ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு உத்தியோகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது நல்ல காரியமா கெட்ட காரியமா
குட் திங். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சொல்றாரு பாருங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 44:26 எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படித்து பார்ப்போம். ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எழுப்பிக்குவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்கிறவர். நீ கட்டப்படு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ கட்டப்படு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் சானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய், கட்டப்படுவீர்கள், பாழான ஸ்தலங்களை நீங்கள் எழுப்பிப்பவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I am the Lord who fulfills the predictions of the messengers who says of Jerusalem, it shall be inhabited of the towns of Judah. They shall be built, and of their ruins I will restore them. Hallelujah. ஆச்சரியமான காரியம். எப்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவேன், சானாபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவேன், குடியேறுவாய், கட்டப்படுவீர்கள், பாழான ஸ்தலங்களை நீங்கள் எடுப்பிப்பவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம கொண்டு செய்ய போறாரா? ஆமா, ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்க செய்ய போறீங்களா? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் பட்டணங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. God will fulfill the predictions of the messengers. ஹல்லேலூயா. தேவனுடைய சானாபதிகள் சொல்றதை தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். குடியேறுவாய், he shall be inhabited. நீங்கள் குடியேறுவீர்கள், கட்டப்படுவீர்கள், பாழான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து கட்டுகிறவர்கள். அந்த முள்ளுகாடெல்லாம் சரி பண்ணி நல்ல வீடாக கட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வரும் நாட்களிலே அவருடைய ஜனத்துக்கு செய்ய போகிறேன் என்று இன்றைக்கு அவருடைய சபைக்கு சொல்கிறார். அந்த இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களுக்கும் சொன்னதை தேவன் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஜனங்களாய் உங்களுக்கு சொல்றார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம செத்து போயிடணும், எங்கேயா ஓடிடணும், தொலைஞ்சு போயிடணும். ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னதை செய்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுல மாற்றம் வராது, அப்படியே செய்திருவாரு. ஹல்லேலூயா. தேவன் செய்ய போறாரா? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்ய போறார். உங்களுக்கு செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களை எழுப்புகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவார், சானாபதிகளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். ஐயோ, நம்ம குடும்பம் என்ன ஆகும்? நம்ம தாத்தா பாட்டிக்கா போல நம்ம கதை இப்படிதான் ஆகுமா? இல்லப்பா, நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதை நான் சொல்லிட்டு நிற்கிறேன். அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். ஆண்டவர் சொல்றதுதான் எனக்கு சொல்ல வரும். எச்சரிப்பின் செய்தியானால் எச்சரிப்பின் செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தியானால் ஆசீர்வாதத்தின் செய்தி. கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரு. யார்கிட்ட? தாவீதுகிட்ட ஒரு காரியம் சொன்னார். நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய மகனே கட்டுவான்னு சொன்னார். அதுபோல ஆண்டவர் செய்து நிறைவேற்றினார். அதை குறித்து 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம் வரையிலும் படிக்கிறவர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் நீங்கள் எடுத்தவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அங்கே என்ன எழுதியிருக்கு?
அங்கே எழுதியிருக்கிறது 6-8. கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். Hallelujah. The Lord has kept the promise he made. I have built a temple for the Lord. Hallelujah. தாவீதுக்கு நல்ல ஒரு ஆசை இருந்தது. ஆனால் தாவீது கட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொன்னபடியே தாவீதுடைய மகன் சாலமன் தான் ஆலயத்தை கட்டுவான் என்று தேவன் சொன்னபடியே அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஆலயம் கட்டணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தாலும் அதை நீங்கள் கட்ட மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு கட்டுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறார். அந்த ஆளை கொண்டு தான் கட்டுவார். ஹல்லேலூயா. நாங்களும் கட்ட போகிறோம். எங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் வீட்டில் கட்ட போகிறோம். வீட்டிலலாம் கட்டால் அது தேவனுடைய ஆலயம் இல்லை. வீட்டில் கட்டுறது ஆலயம் இல்லை. அப்படி கிடையாது. வீட்டில் ஜெபம் நடத்தினா அது வீட்டு கூட்டம். அது தேவனுடைய ஆலயம் என்றால் அது வேற. அதுக்கு ஒழுங்கே வேற. அதுக்கு லேண்டே வேற. ஆமாம், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் தாவீதுக்கு ரொம்ப ஆசை. அது நல்ல விருப்பம்தான். ஆண்டவர் சொன்னார், நல்ல காரியம்தான். நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டார். உங்களுக்கும் சிலருக்குள்ளார நம்ம ஒரு ஆலயம் கட்டி பார்ப்போமேன்னு ஒரு ஆசை தான். நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி நாத்தான் இடத்துல தாவீது சொன்னோம்ல, சரி கட்டும். நாத்தானுக்கு நல்ல மனசு. நீங்கள் ஆலயம் கட்டணும்னு மனசில் நினைக்கிறீங்களா? நல்ல காரியம். Have you got the sanction from the Lord? ஆண்டவரத்தில் அனுமதி பெற்றீங்களா? ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறது சும்மா எல்லாரும் கட்ட முடியாது. சாமி கோயில் கட்டுறது போல நினைச்சிடாதுங்க. It is nothing but the pure mercy of the Lord. தேவனுடைய பெரிய ஒரு கிருபை பார்த்துக்கிடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னா தேவன் நமக்கு பாராட்டுற ஒரு கிருபை. நானும் கட்ட போறேன்னு நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அதை கட்டலாம். அதை கட்டுறதுக்குன்னு ஒரு தினம் வச்சிருக்கிறார். தாவீதுக்கு தீர்க்கதரிசி அனுமதி வழங்கினார். தீர்க்கதரிசி அனுமதி கொடுத்து வீட்டில் போய் தூங்குற வேளையில் ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என் மகனாகிய தாவீதிடத்தில் சொல்லி நீ கட்டலாம், உன்னுடைய மகன் கட்டுவான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு ஆலயம் கட்டும் பாக்கியத்தை கொடுத்தபடியினால் நானும் என் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் அவரை துதியுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஒரு அற்ப ஆசை, ஒரு எழுப்புதல், ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு பொறாமை ஒரு நாள் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் வந்துட்டுன்னா அந்த லேண்ட் வந்து வீணா போச்சுன்னு உலக மக்கள் சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, போட்டியில் பொறாமையில் நம்ம இங்கேயும் பிளாட்டெல்லாம் இருக்குது, நாங்கள் இங்கே கட்ட போகிறோம். யூ கனாட் டூ எனி திங் அண்டில் காட் பர்மிட்ஸ். ஆண்டவர் அனுமதிக்காமல் சும்மா கட்டடத்தை கட்டலாம். பாழாக போயிடும், வீணாக போயிடும், ஒரு புழு பூச்சி கூட இருக்காது, வீணாக போயிடும். ஆண்டவருக்கு சாங்ஷன் வாங்கணும். இந்த கட்டடம் கட்டிக்கு முன்னால் இந்த உமாமகேஸ்வரபுர பிரசிடென்ட்டு சாங்ஷன் வாங்கிடும். அவங்க சாங்ஷன் பண்ண பிறகு கட்டடமே கட்டப்பட்டது, ஃபவுண்டேஷனே போடப்பட்டது. அந்த பிளானும் சாங்ஷன் அந்த சிக்னேச்சர் எங்கே இருக்கோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நேட்டைக்கு தான் என் கையிலே தட்டுப்பட்டது. பார்த்தா அவங்க கையெழுத்து போட்டது, ரப்பர் ஸ்டாம்ப் போட. ஆமாம், சாங்ஷன் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் எல்லாம் ரெடி பண்ணி அந்த பிரசிடென்ட் அல்லது முனிசிபல் சேர்மேன்கிட்ட நம்ம வாங்கணும். சும்மா நானும் கட்ட போகிறோம், என்னோட பணம் இருக்குது, நான் கட்டிடுவோங்க, இதை தாண்டி கட்டிடுவேன். அப்படியா? ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? ஆண்டவர் சொன்னார தாவீதுக்கு சந்தோஷம், நல்ல மனசு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கற்ப பிறப்பு உன்னுடைய மகன் கட்டுவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறதுக்குன்னு ஆளை வச்சிருப்பாரு, அந்த ஆளை வச்சு கட்டணும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தை அனுமதி வாங்கியிருக்கா? வாங்கியிருக்கு. ஆண்டவர் கட்ட சொன்னாரா? இது ஒன்று தான் கட்ட சொன்னாரா? இல்லை, இன்னும் கட்ட சொன்னார். கட்டுவோம். கட்டிடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக கட்டணும். நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்காக இல்லை. நம்ம பேர் ஏதாவது வெளியே போட்டிருக்கா பார்த்தீங்களா? அங்கே மூலையில் யாருக்கா பேர் இருக்கா? ஒருத்தருக்கு பேரும் இல்லை. பேரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே. இது ஒன்றும் போதுமா? சாலமோன் ஆண்டவருக்கு எருசலேமில் பெரிய விஸ்தாரமான ஆலயத்தை கட்டினார். நம்ம ஒரு சின்ன சிம்பிள் சர்ச் தான் கட்டியிருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு நீ கட்டணுமா? கட்டணும்னு யாராவது விரும்புறீங்களா? இன்னும் நம்ம கட்டணுங்க. நம்ம ஆண்டவருக்காக கட்டணும். நீங்கள் உங்கள் வீடு கட்டுறதுக்கு நான் தடை பண்ணலை.
உங்களுக்கு பணம் வந்துட்டு பொருள் வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கட்டணும்னு நேரம் வந்துட்டா ஆண்டவர் சொல்லிட்டாரா, வீட கட்டிடுங்க. ஆல்ரைட், வீடு கட்டுறது பெரிய பாவம், இந்த பூமியில் வீடு கட்டுறவங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் இடம் தர மாட்டாரு அப்படியெல்லாம் நான் ஒரு நாளும் போதிக்கவில்லை, அப்படி ஒரு சத்தியமும் இல்லை. கட்டிங்களா? நம்ம வீடு கட்டுறதை விட ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு வீடு கட்டணும், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும். நம்ம இது ஒன்றும் போதுமானு கேட்டேன். யாரெல்லாம் இன்னும் கட்டணும்னு விரும்புறீங்க? யாரெல்லாம் ஆள் இருக்கிற பார்ப்போம். ஆளெல்லாம் கை தூக்குறவங்களை பாருங்க. ஆண்டவருக்கு இன்னும் கட்டணும் வேண்டாமா? நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. அல்லேலூயா. நம்ம இன்னும் கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் சாங்ஷன் பண்ணி இருக்கிறார். நல்லா ஜோம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? பணம் ரெடி பண்ணி ஒவ்வொரு இடமா கட்டணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போறார். அல்லேலூயா. நீங்கள் வரீங்களா? ஒரு நாள் ஒரு 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 சைட் காட்டுறேன். அது எங்கே இருக்குது? அது ஒரு ஊரில் இருக்குது, ரோட்டு மேலே இருக்குது. அது இப்போ விளட்டா அப்போ விளட்டான்னு நிற்குது. எல்லாம் நம்ம தான் கட்டணும். அல்லேலூயா. வெள்ளைக்கார துறை எல்லாம் வரமாட்டார். ஆமாம், வெள்ளையனே வெளியேறு. அவர் கட்டபொம்மை உங்கள் கயத்தாரில் சத்தம் போட்டு அவர் கூக்குரல் போட்டு எல்லாரையும் அனுப்பிட்டார். ஆமாம், திருப்பூர் குமர மண்டையில் அடி வாங்கி அவர் செத்தே போயிட்டார். வெள்ளைக்காரெல்லாம் பயந்து ஓடிட்டான். இனி அவன் வரமாட்டான். அவனுக்கு பணமும் நமக்கு வேண்டாம். வெள்ளைக்காரனுக்கு பணம் வேண்டாம், நமக்கு கருத்த பணம் வேண்டாம், பிளாக் மணி வேண்டாம், ஒயிட் மணி. நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட தர்றதே நம்ம செலவு பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கட்டுவான். அவனுடைய மகன் சொன்னபடியே ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நமது வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நம்ம கட்டணும். ஆண்டவர் சொன்னால் அதை நமது வாழ்வில் இன்னும் செய்து தேவன் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த வாஞ்சையை தேவன் தந்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்வாரான்னு உள்ளதுதான் நமக்கு இன்னைக்கு உள்ள தியானம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம வாழ்க்கையில செய்து நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து எடுத்து படித்துக் கொள்வோம். ஏசாயா 46 3ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் படித்து பார்ப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு எதுக்கு செவி கொடுக்கணுமா? அங்கே என்ன சொல்றாரு? 46:3 படிச்சுட்டு போகிறோம். பிறகு முடிக்க வேண்டிய இடத்துல முடிச்சிருவோம். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. சித்திரம்னு யோசனை இருக்கோ? ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றாரு? இங்கே யாரோ சாகணும்னு நினச்சிட்டு திட்டமிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் சாகவே வேண்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னை ஏந்தினார், சுமந்தார், தாங்கினார், உன்னை தப்புவித்தார். இன்னமும் அப்படி செய்து வந்தேன், இன்னமும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன். 9ஆம் வசனம், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றார். 10ஆம் வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. What I have said, that will I bring about. What I have planned, that will I do. ஆண்டவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவேன்னு சொல்றார், முடிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம எப்பொழுதோ ஆசீர்வாதத்தை சம்பாதித்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திருந்திருக்கலாம். இந்த வேத பகுதி கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் அடங்கின ஒரு பகுதி. இதெல்லாம் நமக்கு அந்த பைபிள் ஸ்டடியிலையும் சொல்லித்தரல. நீங்கள் மற்றபடியும் பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப ரெகுலராக எல்லாரும் வந்துடுறதுனால எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இந்த வேத பகுதியில் இருந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சொல்றதை பாருங்க. என்ன சொல்றார் பார்த்தீங்களா?
யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? தாயின் வயிற்றில் தோன்றது முதல் ஏந்தினேன், நீ உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கினேன். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இஸ் நாட் டச்சிங் யூ. உங்களுக்கு தொடுதலா இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தாரா? என்ன சொல்றாரு? தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உன்னை ஏந்தினேன், நீ உற்பத்தியானது முதல் தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன்னு சொல்றார். செய்வாரா? சத்தியமா அவர் செய்வார். ஹல்லேலூயா. He is an unchanging God. மாறாத கர்த்தர், மாறாத தேவன். அவர் சொன்னது போல செய்வார். முதிர் வயது வரைக்கும் செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் செய்து வந்தேன், இனிமேல் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களில் சிலருக்கு திட்டவட்டமாய் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். There are people who are there after the promise of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவர்களாக இங்கே அனைவரும் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றபடியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எனக்கு யார் உண்டு? நாதியற்றவன், நாதியற்றவன். எனக்கு என்ன புகலிடம், எனக்கு என்ன வாழ்வு, எனக்கு என் குடும்பத்துக்கு யார் உங்க ஆதரவு? நான் எல்லாம் ஒன்றும் இல்லாதவன். ஆல்ரைட், உங்களோட ஒன்றும் இல்லை, உண்மைதான். உங்களை ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். பி ஆஃப் குட் கரேஜ். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா இருங்க, தும்பா இருங்க. ஹல்லேலூயா. என்னங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்கு நம்பிக்கையெல்லாம் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியம் செய்ய போறாரு, வித்தியாசமான காரியம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறாரு. யாரோ ஒரு ஆளை கொண்டு வந்து செய்ய போறாரோ, அப்படிதான் இங்க இருக்குது. ஆமா, இந்த ஆண்டவருடைய ஆலோசனை நிலைநிற்கும், அவருக்கு சித்தமானது எல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வாருங்க, அதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணி இருக்கிறார், செய்து முடிப்பேன். கடந்த நாள்ல ஒரு வாலிபன், சபையின் விசுவாசி, பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அவன் இருந்து கொண்டிருந்தான். அவன் பணிபுரிந்த இடத்துல அவனுடைய மேலதிகாரிக்கு அவனுக்கு சம்பளமாக கொடுக்கும்படி 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய மேலதிகாரி அந்த 50,000 ரூபாயையும் அவர் அபகரித்து கொண்டார். இவன் செய்த வேலையெல்லாம் இவனுடைய தலைவன் தான் செய்ததாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. எப்பாவது பேசுவான். 100 கால்ஸ், மிஸ்ட் கால் கொடுத்தா அட்டன் பண்ண மாட்டான். அவன் எங்கே இருப்பான்னு சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் அவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவன், ஆண்டவரை நேசிக்கிறவன், தேவ ஆவியை பெற்றவர். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. We started praying for his blessing. அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். திடீரென்று வெளியூர்லேருந்து ஒரு ஆள் அனுப்பினார். அவருடைய மேலதிகாரி செய்த தவறுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுக்கு அந்த 50,000 5 ரூபாய் கூட கொடுக்கப்படவில்லை என்ற உண்மை கண்டறியப்பட்டது. அதே நாளில் அவனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு உத்தியோகம். ஹல்லேலூயா. அவன் நினைத்து பார்க்கவில்லை, நானும் நினைத்து பார்க்கவில்லை. God has done a great thing in his life. Hallelujah. God is there to bless the faithful. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், உங்கள் புருஷன்மாருக்கு உண்மையாக இருந்தார், உங்கள் மனைவிமாருக்கு உண்மையாக இருந்தார், உங்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருந்தார், God is there to uphold you. God is there to lift you up. God is there to bless you. Hallelujah. God has a good plan about you. ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரப்பா. கெடுத்துக்கிடாத, அவசரப்படுறாத. Wait for God's time. Hallelujah. அந்த தம்பிகிட்ட சொன்னேன், wait my தம்பி. I used to call him தம்பி. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க. He is a very rich man. Wait for him when the Lord is alive. He is a righteous God. He will bless you. 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்.
God has given him a good job plus higher studies free of charge. Hallelujah. ஒரு பைசா கொடுக்காம மேல் படிப்புக்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்து விட்டார். Hallelujah. He is a wonder working God, faithful God. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம நீங்க என்னதோ நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. Remain faithful. Stop smoking, stop drinking, stop seeing Chutti TV. Come on, be faithful. உண்மையா இருங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். ஹல்லேலூயா. பொய் ஃப்ராடுகளை எல்லாம் பார்த்து வீணாகாங்க. வீணாகி போதுங்கப்பா. ஆமா, பேரொழிகளை பார்த்து வீணாகிறாதுங்க. பக்தி உள்ளவர்களை பாருங்க, நல்லொழுக்கம் உள்ளவர்களை பாருங்க. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Hallelujah. We always look at people who have done something for God, people who have received something great from the Lord. ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்தவங்களை, ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியம் பெற்றவங்களை தான் நாங்கள் பார்க்கறது. இவங்க எல்லாம் எதனால இந்த நன்மைகளை பெற்றார்கள், இவங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் எப்படி கிடைச்சி, இவங்க எப்படி இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, அங்கதான் இருக்கு ரகசியம். Hallelujah. வீணா போனவன், உருப்படாதவன், வாட்டை எடுத்து பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் பார்க்காதுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ஆண்டவருக்காக மகத்தான சாதனை புரிந்தவர்கள், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவங்களை பாருங்க. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாகுன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீ இப்ப செத்திரனும் உள்ளதுக்காக இல்லை, உன்னை வாழ வைக்கும் மருந்தாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நானே தேவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்தேன், திட்டம் பண்ணினேன், அதை நான் நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். God has a plan about you. He is going to fulfill it. Hallelujah. எனக்கு வாழ்க்கை என்ன ஆச்சோ ஒன்றும் பிந்தி போகல. Nothing is late. There is an appointed time for God to exalt you. உன்னை உயர்த்துவதற்குன்னு ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அதை செய்து நிறைவேற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், தைரியப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை மறந்துடாதுங்க. சாத்தான் வருவான், நீ இருந்து என்ன கண்ட, நீயும் குடும்பம் செத்தே போயிருந்து சொல்லுவான். அப்பாலே போ சாத்தானே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறவர், ஆண்டவர் சொன்னதை எனக்கு செய்வார், நீ உன் வேலையை பார்த்து சொல்லி அவனை அனுப்பிடுங்க. அவருக்கு இடம் கொடுக்காதுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆண்டவர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில செய்து தேவன் மகிமைப்படுவார். அவருக்கு என்னால் மகிமை. ஆமென். ஹல்லேலூயா.